ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இப்போ ஆப்ரேஷன் பண்ணி 2 மாசம் ஆகுது. ஆப்ரேஷனுக்கு முன்னாடி வைத்தீஸ்வரம் கோயில் போயிருந்தோம். அதாவது வீட்டுல கூட்டு போனாங்க. ஏன்னா அடிப்பட்டதுல இருந்து இப்படியே இருக்கு, காலு அடிமலை அடிவது, வீட்டுல கஷ்டம் மேல கஷ்டம் இருக்கு, நம்ம ஏதாச்சும் பரிகாரம் கேட்டு செஞ்சுட்டு வருவோம், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. நானும் போனேன். ஆனா நான் போறதுக்கு முன்னாடி வீட்டுல நான் சொல்லவே சொன்னேன், அதாவது என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அங்கதான் போய் கேட்டு அவங்க சொல்லிதான் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, நானே சொல்றேன், என் தலையெழுத்து, நான் கஷ்டப்படுறதுக்கு நான் கஷ்டப்படுறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இல்ல நீ வா, கிளம்பி வா, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. அங்க போனோம். போயிட்டு வைத்தீஸ்வரம் கோயில், அதுக்கப்புறம் சட்டநாதர் கோயில், என்னது கும்பகோணம் கும்பகோணம் பக்கத்துல ஒரு கோயில் இருந்துச்சு, சீர்காழி, சிதம்பரம். அப்புறம் சீர்காழியில ஒரு கோயில் பார்த்தோம். அப்புறம் சிதம்பரத்துல நடராஜர் கோயில் பார்த்தோம், சட்டநாதர் கோயில் பார்த்தோம். லாஸ்ட்ல வைத்தீஸ்வரம் கோயில் வந்தோம். ஆனா இந்த 4 கோயிலுமே என்னால உள்ள போக முடியல. ஏன்னா வாக்கர் வச்சுதான் நடந்தேன். அப்போ ஆப்ரேஷன் பண்ணவே இல்லை. ரெண்டாவது கால் சரியா அந்த அளவுக்கு கீழே வைக்கவும் முடியாது, அந்த மாதிரி நிலைமையில இருந்தேன். போயே ஆகணும் அந்த சுச்சுவேஷன்னால எனக்கு கூட்டிட்டு போனாங்க. லாஸ்ட்ல அவங்க எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. வைத்தீஸ்வரம் கோயிலுள்ள மட்டும் வீல் சேர் வச்சு கொண்டு போயிட்டு உள்ள சாமி பார்த்துட்டு வெளியில வந்தோம். அப்புறம் என்ன ஆச்சு, சரின்னு சொல்லிட்டு அங்க வைத்தீஸ்வரம் கோயில் தெருவுலயே ஒரு மூணு வீடு தள்ளி சொன்னாங்க அந்த நாடி ஜோதிடம் பாக்குற வீடு. அப்புறம் சார் அங்க போனோம். அங்க போன பிறகு நாடி ஜோதிடம் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அப்புறம் நாங்க போயிட்டு வெயிட் பண்ண பிறகு கௌஷிக ஜோதிடம் அப்புறம் அகத்தியர் ஜோதிடம் சொல்லிட்டு 2 இது சொன்னாங்க, ஓலைச்சோடி. நீங்க அகத்தியர் ஜோதிடம் பாக்குறீங்களா இல்ல கௌஷிக ஜோதிடம் பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல எது பெஸ்ட்ன்னு கேட்டா அகத்தியர் ஜோதிடம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அதுக்கு எவ்வளவு காசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு 1500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முன்ஜென்ம வினைகள் எல்லாமே சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டுதான் சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு எதுவுமே சொல்லல, அவங்க ஏமாத்திட்டாங்க. நாங்க கேட்கும்போது அவங்க அதை அப்படியே என்ன சொல்லிட்டாங்க, இல்லைங்க அது கௌஷிக ஜோதிடத்துல தான் வரும், முன்ஜென்ம இதுவெல்லாம் இதுல வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அதை கரெக்டா தெளிவா கேட்காம, சரி ஓகே அகத்தியர் ஜோதிடமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் நாடி ஜோதிடம் சொல்லும்போது சரி நாடியை பிடிச்சிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சோம். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாடி ஜோதிடம் நாடி பிடிச்சி பார்க்கறது கிடையாது, எங்களை நாடி வரவங்களுக்கு நாங்க ஜோதிடம் சொல்றதுதான் நாடி ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு என்னோட கைவிரல் இந்த கட்டை விரல் இருக்குல்ல, இதோட கைரேகையை வச்சு அதை பார்த்து, கைரேகை வச்சுதான் பார்த்து ஓலைச்சோடி எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்துட்டு அதுல உங்க அப்பா அம்மா பேரு, அதாவது எங்க அப்பா அம்மா பேர் இந்த லெட்டர்ஸ் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு எழுத்தும் நான் லைனா சொல்லிட்டு வரேன். அதுல எந்த எழுத்து உங்க அப்பாவோட பேர் முதல் எழுத்து ஸ்டார்ட் ஆகுது அதை சொல்லுங்க, அம்மாவோட பேர் எந்த எழுத்து முதல் எழுத்து வருதோ அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி நானும் சொல்றேன். அவங்க இப்ப எப்படி ஒரு அப்பா பேர் ஜெயக்குமார்ல, ஜா ஜி ஜே ஜூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஜே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம. அப்போ அதை கெஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. அதே மாதிரி இப்ப அம்மா பேர் செல்வி அப்படின்னும் போது சா சி சு சே அப்படின்னு சொல்லும்போது சே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதையும் கெஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா என்ன சொல்லுவாங்க, அதுல அந்த எழுத்துல வர ஒரு 3-4 பேர் லைனா சொல்லிக்கிட்டே வருவாங்க. சொல்லும் போது நம்ம டக்குன்னு செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அது அப்ப என்ன ஆகுது, எல்லாத்தையும் நம்ம கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப நம்ம கிட்ட நாடு ஜோதிடம் எல்லாம் கரெக்டா சொல்றாங்க, எப்படி நம்ப முடியும்? இது மாதிரிதான் ஒவ்வொரு விஷயமும் கேட்டு 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 நம்ம, அதாவது அந்த ஓலைச்சுவடியை பார்த்து பேசும்போது ஃபர்ஸ்ட்ல நம்ம கூட ஏதாவது யாருக்கு பாக்குறோமோ அவங்க மட்டும்தான் இருக்கணும், கூட யாருமே அலோவ் பண்றது கிடையாது. இவங்க என்ன பண்றாங்கன்னா தனியா இருக்கும்போது எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஆமா நான் இதுதான் உண்மை, ஆமா இத்தனை வருஷம் ஆச்சு, இவ்வளவு பிரச்சனை, இந்த பிரச்சனை ஆச்சு நம்மளும் சொல்லிடுறாங்க இல்லையா. அதை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா கூட அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிறவங்க வர சொல்லி அவங்க என்னவோ மொத்தமே அவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, நாங்க சொல்றதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, நீங்க வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் கேட்கணும்னா எங்களுக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னதே எங்களுக்கு திருப்பி சொல்றாங்க. ஆனா இதுல ட்விஸ்ட் என்ன தெரியுமா, 4 வருஷத்துல நீ செத்து போயிடுவ, உனக்கு 40 வயசுல கண்டம் இருக்குது, எனக்கு இப்போ 36 வயசு ஆகுது, சாரி 35 வயசு ஆகுது,
இன்னும் 4-5 வருஷத்துக்கு நீ செத்து போயிடுவ. அப்போ வந்து ஒரு ஜோதிடம், அப்போ ஒரு ஓலைச்சுவடி இருக்கு, அந்த ஓலைச்சுவடி வந்து பாக்கணும்னா நீ 40 வயசு தாண்டி உனக்கு அந்த கண்டம் தாண்டி நீ உயிரோட இருந்தீன்னா வா, நான் உனக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எப்படி சொல்றது, உம் குறைத்திக்க தான் கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனா கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு குறைய பெருசா தெரியுது அப்படின்னும்போது அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். அதனால வந்து நான் இது எதுக்கு நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் அப்படின்னா, யாரும் வந்து நாடி ஜோதிடம் போயிட்டு நம்பி போகாதீங்க. அவங்க வந்து நம்மள கேட்டுக்கிட்டு நம்மளே வந்து நம்ம கிட்ட வாங்கிக்கிட்டு நம்மளை பத்தியே வந்து நம்ம கிட்டயே வந்து புதுசு, அதாவது ஒரு 2-3 சீனை கிரியேட் பண்ணி சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால யாரும் போகாதீங்க, சரிங்களா.